தமிழ் ரசிகர்களே, மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு தேடல் உலகத்துல என்னோட இணைஞ்ச எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச பிரசாதத்தை பத்தி தான். நீங்க நினைக்கிறது சரிதான், கோவில் பிரசாதங்கள். என்னதான் வீட்டில் அண்டாவா புளியோதரை பொங்கல் வடைன்னு செஞ்சாலும் கோவிலில் தர அந்த கொஞ்சம் பிரசாதத்துக்கு இருக்கிற ருசியும் அடிதடியும் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க. அப்படிப்பட்ட பிரசாதத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வித்தியாசமான பிரசாதங்களை தர கோவில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. திருப்பதினாலே லட்டு ஸ்பெஷல்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த லட்டுல இருக்கிற பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 1,50,000 லட்டு பண்றாங்க. ஒரு பக்தருக்கு ஒரு லட்டு ஃப்ரீயா கொடுக்கறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள் வர்றாங்க திருப்பதி கோவிலுக்கு. இந்த ஃப்ரீ லட்டு தவிர காசு கொடுத்தா 2 எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாம். 300 கிராம் எடையுள்ள சின்ன லட்டு 25 ரூபாயும் பெரிய லட்டு 100 ரூபாய்னு கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லாம சூப்பர் பெரிய லட்டு ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் கல்யாண லட்டு. இதோட எடை 500 கிராம், அதாவது அரை கிலோ. இது வரைக்கும் அவங்க செஞ்சதுலேயே பெரிய லட்டோட எடை 32 கிலோ. லட்டு பண்றதுக்குன்னு பிரத்யேக அர்ச்சகர்களும் கிச்சனும் இருக்கான். இந்த பிரத்யேக கிச்சனுக்கு ஒரு சிறப்பு பேரும் இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, பொட்டு தான் அந்த கிச்சனோட பேர். அந்த கிச்சன்ல 3 லட்சம் லட்டுக்கள் பண்ணலாமா, அவ்வளோ பெருசா. பிரம்மோற்சவத்தோட முதல் 7 நாட்கள்லயே 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட லட்டு வித்து தீந்துடுமா. வருஷத்துக்கு லட்டுல மட்டும் கிடைக்கிற வருமானம் கிட்டத்தட்ட 190 கோடி. லட்டு மற்றும் பிற பிரசாதம் செய்யறதுக்கு மட்டும் 620 பேரை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க திருப்பதி கோவில்ல. என்னதான் திருப்பதி லட்டுக்கு தேவஸ்தானம் பேட்டன்ட் ரைட்ஸை 2009 வாங்கியிருந்தாலும் லட்டு பிரசாதமா கொடுக்கற வழக்கம் 300 வருஷத்துக்கும் பழமையானதுங்கிறது சிறப்பான விஷயம். கேரளா கோவில்கள்ல பாயாசம் ஒரு பெயர் போன பிரசாதம்னே சொல்லலாம். மலையாளிஸ் எல்லாருக்கும் பிரசாதம்னு சொன்னாலே அழப்பி பக்கத்துல இருக்கிற அம்பலப்புழா பாயாசம் தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். அந்த பாயாசத்தோட சுவையை அடிச்சுக்கவே முடியாதான். மத்தியான வேலையில கொடுக்கப்படுற இந்த பாயாசத்தோட சுவையை வேற எங்கேயுமே ருசிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்னதான் இதே பாயாசத்தை பல இடத்துல செஞ்சாலும் இந்த கோவில்ல செய்யற பிரசாதத்துக்கு நிகரே இல்லையா. அந்த கிருஷ்ணனே கிச்சன்ல உட்கார்ந்து பிரசாதத்தை செய்யறதால தான் இந்த ருசின்னு நம்புறாங்க. திருவாங்கூர் ராஜ குடும்பம் மதிய உணவுக்கு அப்புறமா இந்த பாயாசத்தை 1 கப் சாப்பிட்றது வழக்கமா கொண்டிருந்தாங்க. 12 மணிக்கு மேல கோவில்ல இந்த பாயாசம் தயாரானதும் அரச பணியாளர்கள் எடுத்துட்டு போவாங்க. இந்த பாயாசத்தினால மதிய உணவை அரச குடும்பம் 3 மணிக்கு தான் சாப்பிட்டாங்க. இது ரொம்ப லேட் ஆகுறதுனால இளமை அரசர் சித்திரை திருநாள் மகாராஜா கோவில் சமையல்காரரை அரண்மனைக்கே கூட்டிட்டு வந்துட்டாராம். என்னதான் அதே பொருட்களை பயன்படுத்தினாலும் அதே சுவையை கொண்டு வர முடியல. அதனால பழையபடியே கோவிலுக்கு சமையல்காரரை அனுப்பிட்டு அங்கிருந்தே எடுத்துட்டு வந்து சாப்பிட தொடங்கிட்டாங்க. அவ்வளோ சிறப்பான சுவையான பாயாசம். கஷாயத்தை பிரசாதமா தரத கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரஸ்வதி கோவிலான பரவூர் மூகாம்பிகா கோவில் இந்த கஷாயத்துக்கு பேர் போனது. பொதுவாகவே கஷாயம் பல உடல் உபாதைகளை தீர்த்து வைக்கிற ஆயுர்வேத மருந்துன்னு நமக்கு தெரியும். இந்த கோவில்ல தரப்படுற கஷாயம் 15 மூலிகைகளால ஆனது. இதை குடிக்கிறவங்களுக்கு அறிவாற்றல் புத்தி கூர்மை அதிகமாகும்னு நம்பப்படுது. இதனாலேயே இதை அதிகமா மாணவர்கள் எடுத்துக்கிறாங்களாம். இந்த கஷாயம் பொதுவா இரவு நேரத்துல தான் கிடைக்குமா. இது வரைக்கும் பொங்கல், லட்டு, அப்பம், புளியோதரை, பாயாசம், ஏன் கஷாயத்தை கூட பிரசாதங்களா கேள்விப்பட்டுட்டோம். ஆனா இங்க ஒரு கோவில்ல வினோதமா மஞ்ச் சாக்லேட்டை பிரசாதமா தர்றாங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? ஆலப்புழால இருக்கிற
தாளவாடிங்கிற ஊர்ல இருக்கிற முருகன் கோவில்ல தான் இந்த வினோதம் நடக்குது. உடம்பு முடியாம இருந்த ஒரு சின்ன பையன் முருகனுக்கு மஞ்ச் சாக்லேட்டை படைச்சதும் உடம்பு சரியாயிடுச்சான். அதுல இருந்து மஞ்ச படைக்கிறத வழக்கமா வச்சுட்டாங்க. திரிஷூர் மழுவாஞ்சேரி மகாதேவ கோவில். இந்த சிவன் கோவில்ல எல்லா கோவில்கள்ல கொடுக்கற மாதிரி சாப்பிட்ற பண்டங்களை பிரசாதமா கொடுக்கறதில்ல. ரொம்பவே மாறுபட்டு CD, DVD, புத்தகம்னு கொடுக்கறாங்க. பிரசாதத்தை அறிவு சார்ந்த பொருளா கொடுக்கறது நல்லதுன்னு, அது அறிவை வளர்க்க உதவுன்னு நம்புறாங்க. மதுரையில இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது அழகர் கோவில். இங்கதான் பழமுதிர் சோலை முருகன் கோவிலும் இருக்கு. நல்ல ஒரு பிக்னிக்கா அமையும். வாய்ப்பு கிடைச்சா மறக்காம விசிட் பண்ணுங்க. இந்த அழகர் கோவிலுக்கு வர பக்தர்கள் தானியங்களை காணிக்கையா கொடுக்கறதால அருமையான மொறுமொறுப்பான தோசைய பிரசாதமா வழங்குறாங்க. அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கொல்கத்தா சைனீஸ் காளி கோவில். அது என்ன கொல்கத்தா சைனீஸ் காளி? சைனீஸ் ஒருத்தர் கொல்கத்தாவோட டாங்கரா பகுதிக்கு வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காரு. அதனாலேயே இந்த பேர். இது சைனீஸ் காளி கோவில்ங்கிறதால சைனாக்கே உரித்தான நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸை தான் பிரசாதமா வழங்குறாங்க. கோவில்ல நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் வேடிக்கையா இருக்குல்ல? சைனீஸ் சாப்பாட்டு பிரியர்களே, கண்டிப்பா இந்த கோவிலை விசிட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களோட பகிர்றதுக்கு ஊக்குவிக்கும் விதமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு என்னோட இணைஞ்சிருங்க. நம்ம தேடல் உலகத்துல. நன்றி.